அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறுகதை பத்தி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக எடுத்த கதை வந்து கோபப்பட மாட்டேன். மணிராம் கார்த்திக் எழுதிய சிறுகதை. ஒரு பக்க கதைன்னு சொல்லலாம். ஞாயித்துக்கிழமை காலையில அ மனைவி வள்ளி, மகள் சரண்யா 2 பேருடைய குரலும் கேட்குது. சுந்தரம் வந்து கணவன் நல்ல தூக்கத்துல இருக்கிறான். நேத்து அடிச்ச சாராய வாடை இன்னும் அவன்ட்டருந்து வருது. நல்ல தூக்கத்துல இருக்கான். மனைவி வள்ளி எழுப்புறா. "ஏங்க எந்திரிங்க, போய் இப்போ மீன் வாங்கிட்டு வாங்க. பாப்பா மீன் சாப்பிடணும்னு ஆசைப்படுறா, போய் வாங்கிட்டு வாங்க." அப்படின்னதும் இவனுக்கு கோவம் வருது. ஏன்னா மாச கடைசி கையில காசு இல்ல. என்னத்த போய் வாங்கிட்டு வர்றது? அப்படின்ட்டு, "ஏம்மா காசுலாம் இல்ல என்ட்ட. வீட்ல என்ன இருக்கோ அத வச்சு சம." அப்படின்னு அதட்டுறான் பொண்டாட்டிய. வீட்லயும் ஒண்ணும் இல்லங்க. காசு குடுங்க. ஏதாவது வாங்கிட்டு வரேன். பிள்ளை ஆசையா கேட்டா மீன் கூட வாங்கி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இவ சலிப்பா பேசவும் சுந்தரத்துக்கு ரொம்ப கோவம் வருது. பிள்ளை ஆசைப்படுறா, பிள்ளை ஆசைப்படுறான்னு நீ வாங்கி நல்லா கொட்டிக்கிறதுக்கு பார்க்குற. அதுக்கு பிள்ளை பேரை சொல்லிக்கிட்டு இருக்க. காசெல்லாம் இல்லை. சோறு ஆக்குறதுன்னா ஆக்குங்க. இல்லைன்னா எல்லாரும் பட்னியா கிடப்போம் அப்படிங்கிறான். அப்படின்னதும் இது வள்ளிக்கு ரொம்ப கோவம் வருது. நேற்று ராத்திரி மட்டும் உனக்கு தண்ணியை போட காசு இருந்துச்சு. பிள்ளைக்கு மீன் வாங்கி கொடுக்கணும்னா காசு இல்லையோ அப்படின்னதும் அவள் கோவமா கத்துறா. இப்போ சுந்தரத்துக்கு ரொம்ப கோவம் உச்சிக்கு போயிடுது. என்னடி ரொம்ப பேசுகிற? நான் மற்ற வீட்டில் பண்ணுற மாதிரி என்ன டெய்லியாக குடிச்சிட்டு வர்றேன், வாரத்தில் ஒரு நாள் குடிக்கிறேன், அது உனக்கு பொறுக்கலையா? ரொம்ப பேசுகிறேன்னு கையை ஓங்குறேன். கையை ஓங்குனதை இவன் கையை பிடிக்கிறா வள்ளி. பிடிச்சதும் இவனுக்கு கோபம் அதிகமாகி ஓங்கி அரைஞ்சிடுறான். அரைஞ்சதை அவள் அப்படியே கீழே விழுகிறா. சரியாக அருகாமனையில் விழுந்துடுறா. கழுத்து அறுபட்டுருது. கழுத்து அறுபட்டு உடனே அங்கனையே துடிச்சு இறந்துடுறா. இது எதுவுமே புரியாத மக சரண்யா சின்ன பிள்ளை பார்த்து அழ ஆரம்பிச்சிருது. விஷயம் வெளியே தெரிஞ்சிருது. போலீஸ்லாம் வந்துடுறாங்க. திரும்பவும் மனைவியோட குரல் சரண்யா குரலோடு சேர்ந்து கேட்குது. சுந்தரம் வந்து கண்ணை திறந்து பார்க்குறேன் திடுக்கிட்டு. ஐயோ நல்ல வேளை இது கனவு. ஏன்னா வேர்த்து போய் எந்திரிக்கிறான் பயத்தில். கனவா இது அப்படின்னு பதறிக்கிட்டு எந்திரிக்கிறான். ஏங்க இப்படி வேர்த்துருக்கு, என்னங்காச்சு, எதுவும் கனவு கண்டீங்களா அப்படின்னு மனைவி இப்போ கேட்குறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளித்தபடி இதை திரும்ப அந்த நிலைமைக்கு வர்ற அந்த அந்த நேரத்தில் மறுபடி வள்ளி கேட்குறா. அதே மாதிரி கேட்குறா. மகளுக்கு மீன் சாப்பிடணுன்றா, போய் மீன் வாங்கிட்டு வரீங்களா அப்படிங்கிறா. மீனா கடன்பட்டாவது வாங்கிட்டு வந்துடுவேன், கோவப்பட மாட்டேன் அப்படின்ட்டு போய் மீன் வாங்கிட்டு வர்றான். இவங்க என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு மனைவி மகனும் வியப்பாக பார்க்குறாங்க. இப்படியாக சின்ன கதை முடிஞ்சு. கோவப்பட மாட்டேன் அப்படின்ற கதை. கோபம் ரொம்ப மோசமான ஒன்று. அது ரொம்ப பாதிக்கப்பட்ட பிறகு தான் அது மோசமான ஒன்றுன்னே எல்லாருக்குமே தெரிய வரும். அது வரைக்கும்